பத்மநாப சாமியை அழைச்சி மயிலிறகு வேணும்னு வாங்கிக்கிட்டு ஒரு மாலையை கொடுத்து அனுப்பிச்சார். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஆண்டாளுடைய நட்சத்திரம், அங்கே சுவாமி மேலே சாத்தியிருந்த மாலை. அதனால தான் இந்த மாலையை போட்டுக்கிட்டு இந்த வீடியோவை பேசுகிறோம். நம்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நம்மளை மதித்து ஒரு ஆள் அனுப்பி பத்மநாப சாமி கூப்பிட்டுருக்காருன்னா அப்பா, அதாவது நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நான் ஒரு விசேஷமான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அதை வந்து இது வரைக்கும் நான் யாருக்கும் சொன்னதில்லை, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம கொண்டு போய் கொடுத்து சாமி கும்பிடுவோம். சுவாமியை வந்து சுத்தப்படுத்துறது அந்த மயிலிறகு தான். அந்த மயிலிறகு சுவாமி மேலே படப்பட உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் அப்படியே கரைஞ்சு காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாரா, அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணீர் வந்துருச்சு. இடைக்கு இடம் வெள்ளம் கொடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது, கடன் தொல்லைகள் தீரும். கோயிலில் வந்து தேங்காய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வளகம் ரொம்ப பெருகும். ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா உடல் நோய்களெல்லாம் தீர்ந்து போகும். அவ்வளோ பெரிய வாசல், அவ்வளோ பெரிய ராஜ கோபுரம். ஆனால் ராஜா வர்ற வழி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், கிழக்கு கோபுரத்துக்கு வலது பக்கம் ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த கதவு வழியாகத்தான் ராஜா இன்றைக்கும் வர்றார். எவ்வளவு பெரிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் பாருங்கள். அவங்க நம்மளாம் தான் என்ன பண்ணுவான், ஏன் டென்ஷன் ஆகுது, நீ குழந்தை மேலே கோச்சிக்கிறது ஒரு சாமியாரா, நான் இனிமேல் அவங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மறைஞ்சி வச்சு அப்போ தான் தெரியுது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்ட்டி தான் பக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு. பக்கத்துலேயும் இருந்து தெரியாமல் போச்சு. பல பேருக்கு இவ்வளோ பணக்காரர் சொல்லுவேன். இன்றைக்கி திருப்பதி பெருமாளோட தான் அதிக பணக்காரர் நான் பேசிக்கிறேன். அவ்வளோ பெரிய பணக்காரருக்கு அப்போ கிடைச்ச நைவேத்தியம் வெறும் உப்பில் தேய்க்கப்பட்ட முழுசாக பழுக்காது ஒரு மாங்காய், அது உடஞ்சி போன தேங்காய் தொட்டில். இந்த சின்ன கோவிலாக இருந்ததை ஓரளவுக்கு பெரிய கோயிலாக எடுத்துக்கிட்டது நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். 63 நாயன்மார்கள் ஒருவரான ஒரு சேரமான் பெருமாள், சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஜிகிரு தோஸ்து. இது பூராமே தங்கம், அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கடுசக்கரை யோகா அந்த நம்ம சொல்ல மாதிரி பெயிண்டிங் பூசின மாதிரி அந்த திரவியத்தை பூசி மறைச்சிட்டாங்க, கருப்பை மாற்றிட்டாங்க. மறக்கவே முடியாது. நீங்கள் வந்து தெய்வம் இப்பொழுதும் நேரில் வருகிறது. இப்போ தெய்வம் நம்மளோடையே தான் இருக்குது, சுவாமி வந்து நம்மளோடையே இருக்கார். இதுக்கு மேலே இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஓம் நம சிவாய. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தம்புரான் ரிஷபானந்தர். அன்பர்களே, இன்றைக்கி வந்து ஒரு அதிசயம். புரட்டாசி முதல் சனிக்கிழமை, ஒரு அருமையான ஒரு நன்னாள், பொன்னாள். இன்றைக்கி வந்து பத்மநாப சுவாமியோட அழைப்பின் பேரில் பத்மநாப சாமி போய் வணங்கணும். ஏன்னா இங்கே திருவனந்தபுரத்தில் வந்து நம்ம ரெகுலராக வந்து திதி கொடுத்துட்டு இருந்தோம் பரசுராமருக்கு, மாகாளயபட்சம். அதில் வந்து பரசுராமரை போய் டெய்லியும் போய் பார்க்குறோம். பத்மநாப சாமியை பார்க்க போகலாம், இன்றைக்கி போகலாம், நாளைக்கு போகலாம், ஆன்லைன் ஜாதகம் பேசிகிட்டு இருக்கோம். கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, அப்புறம் இடையில கொஞ்சம் வீடியோ எடுத்தோம். இதெல்லாம் அப்படி போயிட்டு இருந்தது. சரி, ஓகே. டக்குன்னு அண்ணவரண்ணே ஒரு வார்த்தை சொன்னார், என்னமோ தட்டி போகுது, பத்மநாப சாமி கூப்பிட்டா போவோம், இல்லைன்னா நம்ம அடுத்த மாதம் போய்க்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் அதோட விட்டுட்டோம். இல்லை, வெள்ளிக்கிழமை சாயந்தரம் பத்மநாப சாமி கோயிலில் முன்னாள் ஸ்டாஃப் அவர் வந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு நம்ம இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சு, ஏற்கனவே நம்மக்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களும் அவரும் கொஞ்சம் ரிலேஷன்ஸ், அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு, சாமி இங்கே தான் இருக்கிறாரு, எனக்கு தெரியும், வாங்க கூட்டிப்பான்னு சொல்லி சகுந்தலா அவங்க வந்து நான் அழைச்சிட்டு வந்தாங்க சுந்தரம் ஐயாவை. அவர் சுந்தரம் ஐயா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நேற்று மாலை வந்து நாளை காலையில் பத்மநாப சாமி போய் சாமி கும்பிட்றோம் அப்படின்னு சொன்னோன்னே எங்களுக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. என்னடா அது பத்மநாப சாமி கும்பிட்றோமா அப்படின்ட்டு. சரி, அப்படின்னா நாங்கள் அதை எதையும் காட்டிக்கல. அப்படிங்களா ஐயா, சரிங்க, காலைல எத்தனை மணிக்குன்னா காலைல 10 மணிக்கு போகலாம் அப்படின்னு சொன்னவர் சொன்னார். ஒரு விசேஷமான ஒரு விஷயம் உள்ளே இருக்குது. அதை வந்து இது வரைக்கும் நான் யாருக்கும் சொன்னதில்லை, ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன். அதை நம்ம கொண்டு போய் கொடுத்து சாமி கும்பிடுவோம் அப்படின்னாரு. நான் அப்படியே யோசனை பண்ணிகிட்ருக்கேன், அப்படி என்ன வாங்கி கொடுக்க போகிறாரு அப்படின்னு. அப்புறம் அவர்கிட்ட கேட்டோம், ஐயா என்னங்கய்யா கொண்டு போய் கொடுக்க போகிறோம் அப்படின்னு. ஏன்னா அவர் கோடான கோடீஸ்வரன், உலகத்தில் மிகப்பெரிய கோடீஸ்வரன் நம்மளுடைய பத்மநாப சுவாமி. அவருக்கு நம்ம என்ன கொண்டு கொடுக்க முடியும், எந்த இறைவனுக்கு நம்ம எதையும் கொடுக்க முடியாதுன்னு வைங்க. ஆனால் அவர் சொன்ன விஷயம், சுவாமிக்கு இன்றைக்கி வந்து பூ சாத்துறாங்க, மாலை சாத்துறாங்க, எல்லாம் பூக்களெல்லாம் அலங்காரம் பண்ணி சுவாமியை அலங்காரம் பண்ணிடுறாங்க. சுவாமி வந்து பார்த்திங்கன்னா, சுவாமிக்கு வந்து இங்கே அபிஷேகமே கிடையாது. ஏன்னா அவர் வந்து சாலிகிராம கல் 12100
சாலிகிராம கற்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டது தான் நம்முடைய சுவாமி விக்கிரகம். அப்படி ஜாலியாக படுத்துன்னு இருக்கிறார். உலகத்தில் எத்தனை பிரச்சனை போயிட்டுருக்கு, மனுஷன் அப்படியே ஜாலியாக படுத்துக்கிட்டு அப்படியே சிவபெருமானை வேறு ஒரு கையை வச்சு மறைச்சிக்கின்னு நான் மட்டும்தான் சாமி கும்பிடுவேன், மற்ற யாருக்கும் சிவபெருமானையே காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கைக்கிட்ட சிவபெருமானையே பார்த்துன்னு படுத்துனுக்கிறார். அந்த அளவுக்கு ஜாலியாக இருக்கிறார். போய் பார்த்தீங்கன்னா அப்படியே வாழ்ந்த இப்படி வாழணும்யா அப்படி தோணும் நமக்கு. அவரை போய் பத்மநாபரை போய் பார்த்தீங்கன்னா, சரிங்க என்னங்கய்யா கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்போ தான் அவர் சொன்னார், மைப்பீலி வாங்கிட்டு போய் கொடுக்கலாம். சுவாமி மேலே வந்து இந்த பூக்கள் எல்லாம் போடுறாங்க. அடுத்த நாள் வந்து இந்த பூக்களெல்லாம் எடுப்பாங்க இல்லையா, அதில் 1-2 பூ வந்து அங்கங்கே சுவாமி மேலே ஒட்டிகிட்டு இருக்கும் இல்லையா. அந்த மைப்பீலி அப்படின்னா மயிலிறகு. மயிலிறகை வந்து நல்லா கட்டி அதை வந்து இங்கே நல்லா கட்டி பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தாங்க. அதை வச்சு தான் சுவாமி வந்து அப்படியே மெதுவாக அப்படியே வருடி அந்த பூக்களெல்லாம் எடுத்து சுவாமி மேலே அந்த இப்போ துளசி போடுறாங்க, துளசியோட ஏதாவது 1-2 ஒட்டிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் சுவாமியை வந்து சுத்தப்படுத்துறது அந்த மயிலிறகு தான். அந்த மயிலிறகு சுவாமி மேலே படப்பட உங்களுடைய கஷ்டங்களெல்லாம் அப்படியே கரைஞ்சு காணாமல் போயிடும் அப்படின்னு சொன்னாரா. அப்படியே ஒரு நிமிஷம் கண்ணீர் வந்துருச்சு. இது வரைக்கும் இப்படி நம்ம யோசிச்சதே இல்லையே, நம்ம எந்த கோயிலுக்கு இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்ததும் இல்லையே. நாங்கள் அவர் மூலியமாகவே சிறப்பு தரிசனத்துக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தார். ஐயா மூலிமா போய் நாங்கள் அந்த மயிலிறகை இன்றைக்கி வந்து சுவாமிக்கு கொடுத்தோம். அங்கே சுவாமி மேலே சாத்தியிருந்த மாலை, அதனால தான் இந்த மாலையை போட்டுக்கிட்டு இந்த வீடியோவை பேசுகிறோம். பத்மநாப சாமியை அழைச்சி மயிலிறகு வேணும்னு வாங்கிக்கிட்டு ஒரு மாலையை கொடுத்து அனுப்பிச்சார். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஆண்டாளுடைய நட்சத்திரம், நம்ம ராமானுஜதாசன் அண்ணாதுரை அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரம். அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக இருந்தது. அந்த இடத்துல போய் நிற்கும்போது அதை அவர் சொன்னதும் இல்லாமல் அங்கே இருந்தவங்களும் சொன்னாங்க, இந்த மயிலிறகுல சுவாமியை தேய்க்க தேய்க்க உங்களுடைய கஷ்டங்களும் உங்களுடைய நோய்களும் உங்களுடைய பஞ்சங்களெல்லாம் பஞ்சாய் பறந்து போகும் அப்படின்னு சொல்லி சொன்னது உண்மையிலேயே எம்பெருமான் கருணையை நினச்சா அப்படியே மெய்யெல்லாம் செலுக்குது. வாலி வந்து அநேகமாக இவரை பார்த்து தான் 2 இடத்துல மயிலிறகை பற்றி வாலி எழுதியிருக்காரு. அதில் வந்து ஃபஸ்ட்டு விஷயம், மயிலிறகே மயிலிறகே வருடுகிறாய் மெல்ல அப்படின்னு அன்பே ஆரூரே படத்தில் எழுதியிருப்பார். 2வது வந்து மைப்பீலி சூடி நிற்கும் மன்னவனே மங்கைக்கு என்றும் நீயே மணவாளனே. தசாவதாரம் படத்தில் இந்த வார்த்தைகள் எழுதியிருப்பார், முகுந்தா முகுந்தா அந்த படத்தில். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கவிஞர்கள்லாம் எப்படி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் இங்கே வந்து அதுக்கு மைப்பீலின்னு பேர். சுந்தரமையா வந்து ரொம்ப அருமையான ஒரு நபர். இந்த கோவிலில் வந்து வேலை பார்த்தவர், இப்போ அரண்மனைக்கு ரொம்ப நெருக்கமானவர். அதில் வந்து ஐயா வந்து திருமணம் செய்து கொள்ளாமல் கோயில் வளாகத்திலேயே தங்கியிருக்கார். ரொம்ப அருமையான மனிதர். கோவிலில் வந்து என்ன பூஜை அப்படின்னாலும் ஐயா வந்து ஏற்பாடு பண்ணி தருவார். கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பூஜை முறைகள்லாம் இருக்குது. அங்கே வந்து நிறைய பூஜைகள் இருக்கிறது. அதில் வந்து ஒரு நாள் பூஜை, ஈவினிங் வந்து போய் அந்த ஸ்ரீவேலிக்கு முன்னாடி தனிநபர் ஒரு குடும்பம் மட்டும் மண்டபத்தில் உட்கார வச்சு பூஜை பண்ணுறது. உள்ளே வந்து ஒரு நாள் அன்னதானம், ஒரு நாள் பூஜை, உங்களுடைய பிறந்த நாள், உங்களுக்கு உங்கள் திருமண நாள், உங்களுடைய குழந்தைகளுடைய பிறந்தநாள், அந்த மாதிரினா ஒரு நாள் அன்னதானம். அதே போல் ஒரு வருடத்திற்கு போய் தரிசனம் பண்ணுறதுக்கு டிக்கெட் எடுக்கிற முறை, இது எல்லாமே அங்கே இருக்குது. ஐயா வந்து வேண்டப்பட்டவங்களுக்கு செஞ்சு கொடுப்பார். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் நாங்கள் ஐயா ஃபோன் நம்பர் கொடுக்கல, ஏன்னா எல்லோரும் ஃபோன் பண்ணி அதை விசாரிச்சுக்கிட்டு இருப்பீங்க. ஐயா நம்பர் வேணுங்கிறவங்க நம்ம அலுவலகத்துடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீங்கள் என்ன பூஜை பண்ணணும் அப்படிங்கிறத போட்டு விடுங்க. அவங்களுக்கு ஐயா நம்பர் கொடுக்குறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா அவரை கூட்டு தொந்தரவு பண்ணுற மாதிரி ஆயிடக்கூடாது. இப்படி தான் ஹிந்தியில் புத்தகம் வேணும்னு நான் ஒரு வீடியோவுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்தேன். புத்தகம் வேணும்னு யாருமே ஃபோன் பண்ணலையாமா, எல்லாருமே ஃபோன் பண்ணி அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கீங்க. எல்லோரும் ஃபோன் பண்ணி சுந்தரையாட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிங்கன்னா அடுத்த மாதம் என்னை கூப்பிடவே மாட்டார். அங்கே வந்து நிறைய பூஜைகள் இருக்கிறது. நார்மலாக நீங்கள் போய் சாமி கும்பிட்றீங்க அப்படின்னா நீங்கள் போய் சாமி கும்பிட்டு வந்துருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி அங்கே போய் எடைக்கு எடை வெல்லம் கொடுப்பது, சந்தான கோபால பூஜை அப்படின்னு ஒரு பூஜை நடக்கிறது. அந்த பூஜை வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்காக காத்திருப்போர் அவங்க வந்து அந்த பூஜை பண்ணால் இங்கே குழந்தை பிறப்பது ஐதீகம். நிறைய குழந்தைகள் பிறந்திருக்கிறாங்க. அந்த பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஐயாவை நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம். ஏன் வந்து நம்ம இதை சொல்லணும்னா இங்கே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். நீங்கள் வந்து பத்மநாப சாமி கோயிலில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான கோவில், பூஜைகளுக்கெல்லாம் கொஞ்சம் தொகை கொஞ்சம் கூட தான் இருக்கும். அதனால் அது பண்ணலாம் அப்படிங்கிறவங்க இங்கே வந்து எடைக்கெடை அரிசி கொடுக்கலாம், எடைக்கெடை வெல்லம் கொடுக்கலாம், எடைக்கெடை தேங்காய் கொடுக்கலாம், இது வந்து எடைக்கெடை வந்து நெய் கொடுக்கலாம். இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா
ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். நான் வந்து இங்கே எடைக்கு எடை வெல்லம் கொடுத்துருக்குறேன். இதெல்லாம் வந்து நீங்கள் வாழ்க்கையில் வளர்வதற்கும், எடைக்கு எடை வெல்லம் கொடுத்தீங்கன்னா பொருளாதாரத்தில் எந்த பிரச்சனையும் வராது, கடன் தொல்லைகள் தீரும். அதே போல் எடைக்கு எடை அரிசி கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து உணவுக்கு பஞ்சம் வராது, உணவுப் பொருட்கள் இல்லை நோய்வாய்ப்பட்டு உணவு சாப்பிட முடியாமல் போகிறது அந்த மாதிரிலாம் இங்கே எதுவும் நடக்காது. ஏன்னா அந்த அரிசியில் பாயாசம் வைக்கிறது, அரிசியை வந்து மற்றவங்களுக்கு அன்னதானம் செய்வது, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்க. உள்ள கிருஷ்ணர் சன்னதி இருக்கிறது. இப்போ எல்லாத்தையும் பற்றி அண்ணா வந்து நமக்கு விரிவாக சொல்ல போகிறார். அந்த கோயிலை பற்றியும், அந்த கோயிலை கட்டின அந்த கோயிலுடைய ஸ்தபதி யார், அங்கே வந்து ராஜா எப்படி சாமி கும்பிட்றாரு, அந்த கோயிலுடைய வரலாறு என்ன, இதுவரைக்கும் நீங்கள் தெரிந்து கொள்ளாத பத்மநாத சுவாமியை பற்றி பல விஷயங்களை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பயங்கர ஆச்சரியமாக இருக்கும். அதை கேட்டிங்கன்னா லட்ச தீபம்னா என்ன, அது எப்போ நடக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம், அங்கே இருக்கக்கூடிய சன்னதிகள் எப்படி, அந்த கோயிலுடைய நல்ல விஷயங்கள்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி அண்ணன் சொல்லுவார். இந்த பூட்டியிருக்கிற அறையெல்லாம் எங்கே இருக்குது, அதுக்குள்ளே எவ்வளோ இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேட்கக்கூடாது. உள்ளே வந்து எங்கே இருக்குது, அதுக்கு வழி என்ன, அதுக்கு வந்து எதுவும் வழி இருக்கா, இப்போ திறந்துக்கிட்டு எடுத்துக்கலாமா அப்படிலாம் கேட்கக்கூடாது. அதெல்லாம் வந்து ரகசியம். அது பேரே ரகசிய அறை. இந்த பத்மநாத சுவாமியை நம்ம நிறைய பேர் போகிறோம், நிற்கிறோம், சாமி கும்பிட்றோம், வந்துடுறோம். ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய கடல் அந்த கோவில். பார்க்கடலே பள்ளி கொண்டிருக்கும் எம்பெருமான் ரங்கநாதன் இங்கே ஒரு ஆச்சரிய கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறார். தமிழகத்தில் இருக்கிற பலருக்கு வந்து இந்த ஆச்சரியங்கள் தெரிவதில்லை. அதை பற்றி தான் நாம் இப்பொழுது பேச போகிறோம். ஆனால் இங்கே நிறைய பூஜை முறைகள் இருக்கிறது. அதே போல் தேங்காய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா, கோயிலில் வந்து தேங்காய் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய தொழில் வளகம் ரொம்ப பெருகும். அதெல்லாம் வந்து கோயில்லையே நீங்கள் போய் சீட்டு இது வாங்கி டோக்கன் வாங்கி அங்கே வந்து பண்ணிக்கலாம். கோயிலே வந்து உள்ளே வந்து மலர் எடுத்துகிட்டு போகிறது, பூக்கள் வாங்கிட்டு போகிறது, துளசி, அதே போல் தாமரை மாலை. எப்படி தாமரை எப்படி மாலை கட்டியிருக்காங்க பார்த்தீங்களா, தாமரை மாலை கட்டி கொண்டு போய் சுவாமிக்கு கொடுக்கறது நல்ல அருமையான மாலை. ஏலக்காய் மாலை சுவாமிக்கு கட்டி கொண்டு போய் போடலாம். ஏலக்காய் மாலை போட்டீங்க அப்படின்னா உடல் நோய்களெல்லாம் தீர்ந்து போகும். தாமரையில் வீற்றிருக்கும் மலர்மகளையே துணைவியாக கொண்டவருக்கு தாமரை மாலை அணிவித்து வழிபடுவது மிக மிக சிறப்பு. கோயிலுக்குள்ளே லக்ஷ்மி நரசிம்மர் இருக்கார், கோயிலுக்குள்ளே ஐயப்பன் இருக்கார், அங்கே கணபதி அங்கரசால கணபதி அப்படின்னு ஒரு கணபதி இருக்கார். அங்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக நீங்கள் வழிபாடு பண்ணணும். கோயிலுக்கு போனோம் வந்தோம் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஸோ அதை பற்றியெல்லாம் இப்போ நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம். எத்தனை ஆச்சரியங்களை கொண்டு படுத்திருக்கிறார் பத்மநாத சுவாமி. இந்த கேரளாவுடைய ஒட்டுமொத்த கேரளாவின் ராஜா அவர் தான். கேரளாவே ஒட்டுமொத்தமாக அவரை வணங்குகிறது. அதுலேயும் அவராக கூப்பிட்டு புரட்டாசி சனிக்கிழமை அன்னைக்கு வாடா ஞாயிற் அடையாய் கிடந்த அடியேற்கு தாயில் சிறந்த தயாவான தத்துவனவன். நம்மெல்லாம் ஒரு ஆளே கிடையாது, நம்மளை மதித்து ஒரு ஆள் அனுப்பி பத்மநாத சாமி கூப்பிட்டுருக்காருன்னா அப்பா, அதாவது நான் என்ன நினச்சேன் தெரியுமா, நாம் நேர்கொண்ட பாதையில் எப்படி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறது எனக்கு இங்கே புரிஞ்சது. அண்ணன் சொன்ன வார்த்தை அடுத்த நாள் ஆள் அனுப்புகிறார். ஏண்டா ஒரு வாரமாக வந்து இங்கே டேரா போட்டு உட்காந்துக்கிட்டு என்னை பார்க்க வர்றதுக்கு நான் உன்னை கூப்பிடணுமாடா, வெண்ண வந்து என்னை வந்து பாருங்கடா அப்படின்ற மாதிரி செருப்பு கழட்டி அடிச்சிருந்தாருன்னா கூட இவ்வளவு வலிச்சிருக்காது. ஆனால் ஆள் விட்டார் பார்த்தீங்களா, மறக்கவே முடியாது. நீங்கள் வந்து தெய்வம் இப்பொழுதும் நேரில் வருகிறது. இப்போ தெய்வம் நம்மளோடையே தான் இருக்குது, சுவாமி வந்து நம்மளோடையே இருக்கார். இதுக்கு மேலே இதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் இத்தனை பேர் இங்கே இருக்கிறோம். நான், ராக்கி, நம்மளுடைய தம்பி சிவா, மாதவன், வீரமணி எல்லாரும் இருக்கும்போது சாப்பிடும்போது இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறோம். நேற்று ஒரு ஆள் வந்து வாங்க கோயிலில் சாமி கும்பிடலான்னு கூப்பிடும்போது அப்படியே கிடுகிடுன்னு ஆடிடுச்சு. இறைவன் உங்களையும் தேடி வருவான், தேடி வர்ற அளவுக்கு அவன் மீது அன்பாக இருங்கள். வாங்க பத்மநாத சாமி கோயிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்பாக நம்மளுடைய அண்ணாமலை அண்ணன் நம்மளோட இருக்கார். வணக்கண்ணே. வணக்கம் சாமி. அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அடியேன் உங்கள் ராமானுஜதாசன். ஸ்ரீமதே ராமானுஜாய நம. சுவாமியோட வலது பக்கத்தில் யோக நரசிம்மர் இருக்கார். சுவாமி சன்னதிக்கு பின்னாடி கிருஷ்ணன் சன்னதி இருக்கிறது, பின்னாடியே ஐயப்பன் சன்னதி இருக்கிறது. கோயிலில் வந்து பழைய ராஜாக்கள் வழிபட்ட விக்கிரகங்கள், ராஜா எடுத்துக்கிட்டே போய் வந்த விக்கிரகம். அவர் வந்து ஒவ்வொரு முறை ஏர்போர்ட்டுக்கு போகும்போது வெயிட்டு கூடிக்கிட்டே இருக்குமாமா. அதெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க. போன முறை இவ்வளோ வெயிட் இருந்தது, இந்த முறை இவ்வளோ வெயிட் இருந்தார் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அந்த விக்கிரகங்கள் எல்லாம் கோயிலுக்குள்ளே இருக்கிறது. அதே போல் கோயிலுக்குள்ளே நீங்கள் வந்து கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா அங்கே வந்து ஆஞ்சநேயர் இருக்கிறார். அந்த ஆஞ்சநேயருக்கு வந்து வெண்ணெய் சாத்துனீங்க அப்படின்னா அந்த வெண்ணெய் உருகுவதே இல்லை. ஒரு நாள் முழுவதும் அவ்வளோ வெயிலாக இருக்குது அந்த இடத்துல.
அதான் அந்த இடத்துல வந்து அந்த வெண்ணெய் உருகுவதில்லை. பக்கத்திலேயே கருடன் இருக்கிறார், அங்கே ரதி மன்மதன் இருக்கிறாங்க, சிவபெருமானும் பார்வதியும் நேருக்கு நேராக தோணியில் இருக்கிறார்கள். அப்படியே கிழக்கு வாசல்லேருந்து அப்படியே உள்ளே போனீங்கன்னா மேலே வந்து உத்தரத்தில் கருடனுடைய வாகனம் இருக்கிறது. கருட வாகனம் இங்கே வந்து சுவாமிக்கு நேராக கிடையாது, சுவாமிக்கு நேர் மேலே தான். நீங்கள் வந்து உத்தரத்தில் கருட வாகனம் இருக்கிறது. ஸோ ராஜா இந்த கோயிலில் வர்றதை பற்றி நம்ம மெயினாக சொல்லியே ஆகணும். என்னென்னா அவ்வளோ பெரிய கோவில், அவ்வளோ பெரிய வாசல், அவ்வளோ பெரிய ராஜகோபுரம். ஆனால் ராஜா வர்ற வழி பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், கிழக்கு கோபுரத்துக்கு வலது பக்கம் ஒரு சின்ன கதவு இருக்கும். அந்த கதவு வழியாகத்தான் ராஜா இன்றைக்கும் வர்றார். எவ்வளோ பெரிய ஒரு புண்ணிய ஆத்மாக்கள் பாருங்கள். அவங்க நம்மளாம் என்ன பண்ணுவான், எல்லாத்தையும் அந்த சின்ன கேட்டு வழியாக வர சொல்லிவிட்டு நீ மேலதாளத்தோடு வந்து மெயின் கேட்டில் நின்று நான் வர்றேன், என்னை மாலை போட்டு உள்ளே கூட்டிகிட்டு போ அப்படின்லாம் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கும் ராஜாக்கள் இந்த ராஜகோபுரத்தின் வழியாக வருவதில்லை. அதுக்கு நிறைய கட்டுக்கதைகள்லாம் அங்கே இருக்குது. அது ஜோடர்கள் சொன்னாங்க, பயமுறுத்தினாங்க, அதனால தான் வரல. அப்படியெல்லாம் கிடையாது. அவர்கள் தன்னை அந்த கோவிலின் அடிமையாக பாவிக்கிறார்கள். அந்த கோயிலில் கிழக்கு கோபுரத்தில் நானும் அண்ணனும் போகும்போது ஒரு இடத்த டக்குன்னு மிதிச்சிடாமல் ஒரு உருவம் தெரியுதே அப்படின்னு இந்த பக்கம் விலகி வர்றேன். அப்போ தான் அண்ணன் சொல்கிறாரு, இவர் தான் சாமி இந்த கோயிலை கட்டின ராஜா, அவர் தான் மந்திரி. எப்படின்னா வர்றவங்க எல்லாரும் என்னை மிதிச்சுக்கிட்டே நடக்கணும்னு தன் உருவத்தை பொறுத்து வைத்திருக்கிறான் கிழக்கில். அந்த இடத்துல தான் சுவாமி வந்து நின்று இன்றைக்கும் தரிசனம் கொடுக்குறார். அப்போ என்ன ஒரு பக்தி இருந்திருக்கணும். ராஜாக்களாக இருந்தாலும் அந்த பக்தி எப்பேற்பட்டதாக இருந்திருக்கணும். இன்றைக்கும் ராஜாக்கள் குடும்பம் அந்த சாதாரண கதவு வழியாகத்தான் வருகிறார்கள். அங்கே வந்து தசாவதாரத்தில் பெருமாள் தூண்களிலே காட்சி அளிக்கிறார். அவர் அப்படியே வழிபட்டுட்டு வர்றாங்க. இந்த பத்மநாப சுவாமியை தேடி வர்ற ஒவ்வொரு பக்தனின் காலடிப்பட்டும் என் சந்ததி மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், என்னை நான் மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். அண்ணன் தான் சொல்லார், படியாய் இருந்து உன் பவளவாய் காண்பேனோ அப்படின்னு அண்ணன் சொல்லுவார். அந்த மாதிரி அவங்க என்ன நினச்சிருக்காங்க, இன்றைக்கி வந்து ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு நம்ம பயப்புள்ள இந்த பக்கம் அவங்க தலைவர் போட்டோம், இந்த பக்கம் அவன் போட்டோவை போட்டு அதுக்கு லைட்டு வேற போடுறான். இதை நினச்சா தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இன்னும் உங்கள் அப்பா வீட்டு காசுலேயே நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. பொதுமக்கள் காசு, எங்கள் காசையே எடுத்து எங்களுக்கு நீங்கள் பஸ் ஸ்டாண்டு கட்டிட்டு அந்த பஸ் ஸ்டாண்டில் முடிஞ்ச அளவுக்கு கொலையை அடிச்சுக்கிட்டு அதில் வந்து ஒரு பக்கம் உங்கள் தலைவர் போட, இன்னொரு பக்கம் உங்கள் சித்தப்பா பெரியப்பா படத்தெல்லாம் போட்டு விட்டு ஒரு பக்கம் உங்கள் படத்தை போட்டு அதுக்கு லைட்டிங் வேறு, அது 3D லைட்டிங்லாம் கொடுக்குறீங்க பாருங்க. அதை நினச்சாத்தான் என் வருத்தமாக இருக்குது. இவ்வளோ பெரிய கோயிலை கட்டியிருக்கான் என்ன, ஆனால் ஒன்றும் இல்லை, ஒரு ராஜா படம் இல்லை, ராஜாவோட ஃபோட்டோ கோயிலுக்குள்ள இல்லை. அங்கே போய் கால் வைக்கிற இடத்துல அவர் உருவத்தை அவர் பறித்து வைத்திருக்கிறார். இது எவ்வளோ பெரிய விஷயம். உண்மையிலேயே வாழ்வாங்க வாழ வேண்டுமெனில் பணிவு வர வேண்டும். பணிவு இருக்கும்போது தான் மக்கள் நம்மை உயர்த்தி பேசுவார்கள். நம்ம எல்லா இடத்துலையும் உயரத்துலேயே இருப்போம், மக்கள் நம்மளை பேசிக்கிட்டு இருப்பாங்கலாம் கிடையாது. யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவனை பற்றி தான் இந்த உலகம் பேசுமே தவிர, யாரிடத்தில் ஆணவம் இருக்கிறதோ அவனை பற்றி இந்த உலகம் பேசவே பேசாது. பேசினாலும் காரி காரி துப்போம். இப்போது அந்த கோவிலை பற்றியும் கோவிலில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றியும் நம்முடைய அண்ணாதுரை அண்ணன் ராமானுஜதாசன் அவர்கள் நம்ம இடத்துல சொல்ல இருக்காங்க. இந்த வரலாறு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய வரலாறு. ஒவ்வொருவரும் ஒரு வரலாறை தெரிந்து கொண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது நீங்கள் இன்னும் பக்தியை அதிகமாக பெறுகிறீர்கள். வாங்க அண்ணங்கிட்ட கேட்போம். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் சுவாமி. ஆனால் இந்த கோயில் வந்து யாருடைய ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, இல்லை எவ்வளோ காலத்துக்கு முன்பாக கட்டப்பட்டது? சுவாமி, சில விஷயங்கள் வந்து அறுதிட்டு சொல்ல முடியாது, காலம்லாம் சொல்ல முடியாது, சில பொருளுக்கு வெளியே சொல்ல முடியாதுங்க மாதிரி ஒரு 2000 வருஷம் மேலே இருக்கலாம். திவாகர சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க, அல்லது வில்வமங்கல சுவாமி அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேர்த்தை பற்றி இந்த வரலாற்றில் இருக்குது. இதில் யாரோ ஒருத்தர் இந்த பகுதியில் தவம் இருந்திருக்கார். சின்ன விக்கிரகம் வச்சுட்டு சுவாமி பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கார். அப்போது இவரை சோதிக்கிறதுக்காக குழந்தை வடிவில் கிருஷ்ணரே வர்றார், வந்து கூட விளையாண்டுருக்காரு. அவர் பிடிச்சி உட்கார வச்சுட்டு இவர் பூஜை பண்ணிகிட்டே இருக்கிறது, டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் பூஜை பண்ணுறார். இந்த குழந்தை அங்கேயே விளையாண்டுருக்குது. கொஞ்ச நாள் ஆக டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிக்குது குழந்தை அப்படி தானே இருக்கும். இப்படியே போய்கிட்டு இருக்குது. ஒரு நாள் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு நம்ம கிருஷ்ணன். ஏற்கனவே சேட்டை பிடிச்ச பாட்டு, இவர் ஏற்கனவே கண்டிஷன் போட்டு உட்கார வச்சுருக்காரு, கம்முன்னு இல்லை, அப்படியே டார்ச்சர் போய்கிட்டு இருக்குது. அது ஒரு வனப்பகுதி. அப்போ ஏதோ ஒவ்வொரு வில்லத்தனம் பண்ணிட்டார் கிருஷ்ணன். அப்போ கட்டுப்பாயி, உன்னி நான் உன்னை என்ன சொன்னேன், ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. நான் என்ன பண்ணேன், நான் ஒன்றுமே பண்ணலையே, அதாவது பொய் பேசுகிறது பெரிய ஆளாச்சே, சைலண்டாக வருது. அடுத்த நாள் ரொம்ப ஓவராக பண்ணார். அப்போ வந்து இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் உன்னை கொண்டு போய் அனந்த காட்டில் விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிருக்கார். அனந்த காட்டுனா என்னென்னு தெரியல நமக்கு, அப்படி ஒரு கொட்டிய வனம் இருந்திருக்கு போல இருக்குது. அப்புறம் இப்படி சொல்லிருக்கும்போது, நீ என்ன என்கிட்ட கோச்சிக்கிற, குழந்தைகிட்ட கோச்சிக்கிற, நீங்களாம் உனக்கு இவ்வளோ பெரிய பக்த மாதிரி இருக்கிற, உனக்கு ஒரு பொறுமை கூட கிடையாதா, ஏன் டென்ஷன் ஆகுற, நீ குழந்தை மேலே கோச்சிக்கிறவே ஒரு சாமியாரா, நான் இனிமேல் உங்க கூட இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு குழந்தை மறைஞ்சி வச்சு. அப்போ தான் தெரியுது பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிற பார்ட்டி தான் பக்கத்தில் இருந்திருக்கு அப்படின்னு.
ஆஹா பக்கத்துலேயே இருந்து தெரியாமல் போச்சு. பல பேருக்கு நம்ம யார் நமக்கு வேணும்னு, நமக்கு நல்லவங்க யாருக்கு, நமக்கு நல்லது பண்ணுறவங்க யார், அவங்க பக்கத்துலேயே இருந்தால் கூட அவங்கள அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலை வருது. தெரியாமல் போயிடுது. அவங்க போனதுக்கு அப்புறமேல் தான் அவங்க வந்து நமக்கு ரொம்ப நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறலாம் தெரிய வருதுண்ணே. கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு இறைவன் காட்சி கொடுப்பதே இல்லை. அப்புறம் இவர் ரொம்ப வருத்தப்படுறார். அப்புறம் கொஞ்ச நாள் ஆகுது, அவர் மேலே இறக்கப்பட்டு, சரி நீ அனந்த காட்டில் என்னை கொண்டு போய் விட்டுருன்னு சொன்ன இல்லையா, நீ அங்கேயே வந்து என்னை பாரு. இவர் அனந்த காடு எங்கே இருக்குன்னு இவருக்கு தெரியல. அப்புறம் எங்கேயோ தெளிவின் நீண்ட நாள் கஷ்டப்பட்டு போராடி யார் கட்டாலும் தெரியல. ஒரு நாள் ஒரு ஆலமரத்தடியில் படுத்து தூங்கிட்டு இருக்கார். அங்கே ஒரு தம்பதி ஒரு குடிசையில் இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை ஆகி போச்சு. அப்போ அந்த பையன் சொல்லிக்கிறான், இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தால் ஒன்றை கொண்டு போய் அனந்த காட்டில் விட்டுரும் அப்படின்னு சொல்லி. அப்போ இவனுக்கு தெரியும் போல இருக்குன்னு அவனை போய் கெஞ்சி கூத்தாடி எங்கடா இருக்குது அப்படின்னா, அவன் கட்டுப்புள்ள இருக்கான் பொண்டாட்டி மேலே சண்டையில். அப்போயே பொண்டாட்டி புரிச்ச முன்னாடி சண்டை ஓவராக தான் இருந்திருக்கு. அப்புறம் அவன் இங்கே தான் இருக்குது, பின்னாடி இருக்கிற காடு தான் அந்த காடுன்னு சொல்லி அவன் சொல்லிக்கான். அவன் உண்மையிலேயே மனுஷனா இல்லை கடவுள் தான் வழிகாட்ட வந்தாரா தெரியல. இவர் அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்ச உடனே வெளிச்சல் தேடி காட்டுக்குள்ளே போகிறார். எங்கேயும் ஒன்றும் தெரியல. மயக்கம் வராரு, ரேஞ்சுக்கு போயிட்டார். அப்போ சுவாமி சொல்கிறார், நான் இங்கே தான் இருக்கேன், நீ கவலைப்படாதே அப்படின்னு சொல்லிட்டு. சரி இங்கே தான் இருக்கிறேன்னா எனக்கு காட்சி கொடுக்கணும் இல்லை சுவாமி, அப்போ குழந்தைய வந்து காட்சி கொடுத்தேன், இப்போ நான் உங்களுக்கு எதாவது பூஜை பண்ணணும்னா எனக்கு உருவம் தெரியணும் இல்லையா அப்படின்னு சுவாமி கேட்டால், பார் இந்த கர்ணம் படத்தில் என்ற மாதிரி சொல்லுவார், பார் என்னை பார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு விசுருவை காட்சி கொடுப்பார் இல்லையா, அந்த மாதிரி சுவாமி பெரிய மிக நீண்ட திருமணியாக படுத்திருக்கார். இப்படி பார்த்தாலும் தலை தெரியல, இப்படி பார்த்தாலும் தலை தெரியல. அதுதான் திருவள்ளத்தில் திருமுடியும், இந்த அனந்தபுரத்தில் திரு உடலும், திருப்பாதபுரத்தில் பாதம் வச்சு அவ்வளோ நீண்ட பெருமளாக படுத்துருக்கார். இதெல்லாம் அவரை சோதிக்கிறதுக்கு அவர் ரொம்ப நேரம் பார்த்து இவ்வளோ பெரிய திருமணி என்னால் செவிக்க காரில் போனாலே அரை மணி நேரம் ஆகுதுண்ணே. இவர் எப்படி நான் பார்த்துருக்க முடியாது. இல்லை ஒரே இடத்துல இருந்து எப்படி பூஜை பண்ணுவார். இப்போ நைவேத்தியம் சமர்ப்பியாமின்னு இந்த உடலை சுற்றுறதுனா எப்படி சுற்ற முடியும்? அவருக்கு அவ்வளோ பெரிய உடலாக இருக்குது. எல்லாத்துலேயுமே பெரிய அவன் தான், எம்பெருமான் தான். அப்புறம் இவர் ஐயா வெரி சாரி, நான் திட்டத்தை மன்னிச்சுங்க, ஏன் ரேஞ்சுக்கு நீங்கள் வந்தீங்கன்னா தாங்க நான் பூஜை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு கையில் இந்த காட்டுக்குள்ளே போகிறதுக்காக ஒரு தடி ஊனிட்டு போகிறார். இந்த தடியில் 3 அளவு, இந்த தடியோட பிரமாணத்தில் 3 அளவு இருக்கிற அளவுக்கு வந்தீங்கன்னா தான் என்னால் பார்க்க முடியும். அப்போ அதுவும் பெரிய தடியாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ இருக்கிற பெருமாளே 20 அடிக்கு மேலே இருப்பாருங்க. ஆமாம். அப்போ அந்த தடியின் அளவுக்கு 3 அளவுக்கு பாகத்தில் சுருங்கி வந்துட்டார். அவருக்காக காட்சி கொடுக்குறார். அப்புறம் அவர் சரி இவர் உடனே நடுக்காடு, அங்கேருந்து சாப்பிட கிடைக்காது. இவர் அப்பவும் சோதிக்கிறார், பெருமாள் எனக்கு ரொம்ப பசிக்குதுயா, ஏதாவது சாப்பிடக்கூடாது அப்படின்னா இவர் தெளிவு பார்க்குறாரு, ஒன்றுமே இல்லை. அங்கே என்ன பண்ணுவார், ஐயோ பெருமாள் பசிக்குது நம்மளை கேட்டார, நம்ம என்ன பண்ணுறதுன்னு இவர் தவிக்கிறார், துடிக்கிறார். பக்கத்தில் ஒரு மாமரம் இருக்குது. அங்கே எல்லாம் பிஞ்சும் காயுமாக தான் இருக்குது, பழம்லாம் ஒன்றும் இல்லை. அதில் ஓரளவுக்கு திரண்ட காயை அறுத்துக்கு வந்து அங்கே ஏதோ கிடைச்ச உப்பை போட்டு, ஏதோ கல் உப்பு, அதாவது இந்து உப்புன்னு சொல்லி கல்லில் விளையிற உப்பு ஒன்று இருக்குது, அந்த உப்பு கூட அங்கே இருந்திருக்கலாம். அதை எடுத்து அதில் தேய்ச்சி உப்பு மாங்காய் எப்படி எந்த பாத்திரத்தை வச்சு நைவேத்தியம் பண்ணுறது, வாழை இலை எந்த இலையும் அப்போ கிடையாது, மாவிலையும் சேர்ந்தா இருந்திருக்கும். ஒரு உடஞ்சி போன தேங்காய் தொட்டி ஒன்று கிடந்திருக்கு, அதில் வச்சு நைவேத்தியம் பண்ணுறார். சுவாமி ரொம்ப ருசியாக இருக்குதியான்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றாரு. சுவாமி இவ்வளவு பணக்காரர்னு சொல்லுவேன். இன்றைக்கி திருப்பதி பெருமாளோட ஒரு தான் அதிக பணக்காரர் நான் பேசிக்கிறேன். அவ்வளோ பெரிய பணக்காரருக்கு அப்போ கிடைச்ச நைவேத்தியம் வெறும் உப்பில் தேய்க்கப்பட்ட முழுசாக பழுக்காது ஒரு மாங்காய், அது உடஞ்சி போன தேங்காய் தொட்டியில். திருப்பதி பெருமாள் அவ்வளோ பணக்காரர். அவர் பழைய மண்பானத்தில் தயிர் சாதம் தான் சாப்பிட்றாரு. இவர் அதே மாதிரி தேங்காய் தொட்டியில் தான் சாப்பிட்ருக்காரு. ரொம்ப ருசியாக இருக்கா, இதையே இனிமேல் எனக்கு படைக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே, இவர் இங்கே தங்கியிருக்கார், இப்படி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணிட்டு இருக்காரு. சரி அவருக்குன்னு பேசி பெருசாக வசதியானவர் கிடையாது. அப்போ மன்னருக்கு தகவல் சொல்கிறார், இங்கே சுவாமி இருக்கார், நீங்கள் வந்து கோயில் கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த ஏரியாவில் இந்த மன்னர் வரார். அவர் வரும்போது சாமி மறைஞ்சிட்டார். ஆனால் அவர் எப்படி நம்மளாக இருந்தால் நீ சொன்ன ஆளுங்க காணமையா அப்படின்ட்டு அதுவே காரணமாக வச்சு எஸ்கேப் ஆகி வரப்போம் நம்ம. அவர் அந்த ராஜா அதெல்லாம் இல்லை இங்கே சுவாமி இருக்காருன்னு அவர் நம்புறார், நானும் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலை கட்டுவோம். ஃபஸ்ட்டு சுவாமி வர்றாரு இல்லையா, அப்புறம் பார்த்துக்கலாம். கட்டிட்டு சுவாமி வந்து சொல்கிறார், எனக்கு இழுப்பு மரத்தில் மரம் வைக்கிறக்கம், தார் வைக்கிறக்கம் செஞ்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இழுப்பு மரம் வைக்கிறக்கம் தான் அங்கே இருந்தது. உள்ளே இருந்தது இழுப்பு வைக்கிறகம். இவரையே அப்போ என்னென்னா, இப்போ நான் 2 பேர் சொன்ன பார்த்தீங்களா, வில்வமங்கல சுவாமி திவாகர முனிவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போயே ஒரு பிரச்சனை வந்துருக்கு, நீங்களா அப்படின்னு. ஆனால் 2 பேர் இருந்ததாக தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பரம்பரையில் வந்த ஒரு நம்பூதிரியும் இந்த பரம்பரையில் ஒரு நம்பூதிரியும் இப்போ பூஜை பண்ணாங்க. நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, திரு சுந்தர ஐயா வீட்டுக்கு போகும்போது நம்ம கார் நிறுத்தும் போது ஒருத்தர் நடந்து போனார், ரிட்டர்ன் வரும்போது ஒருத்தர் நடந்து போனார். அப்போ 2 பேர் இருக்கிறாங்க. இந்த பரம்பரையில் வந்து ஒருத்தர், இந்த பரம்பரையில் வந்து ஒருத்தர். அப்போ 2 பேரும் மாற்றி பூஜை பண்ணுறாங்க. ஓகே, அதுக்கு மேலே அதை பற்றி நமக்கு தெரியல. இது பரம்பரை நடந்துட்டு வருது. இந்த சின்ன கோவிலாக இருந்ததை ஓரளவுக்கு பெரிய கோயிலாக எடுத்து கட்டினது நம்ம சேரமான் பெருமாள் நாயனார். ஓலையெல்லாம் இருக்குது. அஞ்சைக்கிழமே பேர் இருக்குது. இப்போ இந்த ஊர் இங்கே தான் இருக்குது. திருவஞ்சிக்களத்தை ஆண்ட நம்ம சேரன்மான் பெருமாள், 63 நாயன்மார்களில் ஒருவரான ஒரு சேரன்மான் பெருமாள், சுந்தரமூர்த்தி நாயனாரோட ஜிகிரு தோஸ்து. இவர் தான் ஓரளவுக்கு பெரிய கோயிலை எடுத்து கட்டினவர். அதுக்கு ஓலைச்சுவடி ஆதாரம்லாம் இருக்குது.
அதுக்கப்புறம் பல 100 வருடங்களாக தொடர்ந்து சுவாமிக்கு எல்லா விதமான நைவேத்தியம் பூஜா திரவியங்கள் பல 6 கால பூஜை நடக்கிறது இதெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர்கள் காலத்தில் சேரமான் பெருமாள் நாயனார் அவர் பரம்பரையில் வந்தவங்க அப்போ இவங்க எல்லாம் தமிழர்கள் தான், மலையாளிஸ் கிடையாது. இவர்கள் காலத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்ச பொருள் தான் அந்த திரவியம் தான் மலை போல் குமிஞ்சு உள்ள கிடக்கு. கோயிலுக்கு வந்த பொருள்லாம் சேர்த்து தங்கம் வைரம் வைடூரியம் நவரத்னம் முத்து பவளம் புஷ்பராகம் இது எல்லாம் தான் உள்ளே கொண்டு குமிச்சு வச்சுருக்காங்க. அதுதான் உள்ளே அவ்வளோ சேர்ந்தது. ஒரு 1600க்கு அப்புறம் ஸ்ரீ மார்த்தாண்டவர்மா மகாராஜா அவர் காலம் வந்துடுச்சு. அவர் காலத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, அவர் இந்த சுவாமி மேலே ரொம்ப ஈடுபாடாக இருக்கார். அவர் காலத்தில் ஒரு பெரிய தீ விபத்து ஒன்று வந்துடுச்சு. தீ விபத்து வந்து அந்த இலுப்பு மர விக்கிரகம் எரிஞ்சு போயிடுச்சு. அப்போ தான் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு சரி நம்ம காலத்துலேயே ஏதோ ஒன்று பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலத்தில் தான் 1208 சாலக்கிராமத்தை நேபாளத்தில் கண்டகி நதியிலிருந்து கொண்டுட்டு வந்து அதெல்லாம் அது கல் ஒன்று சேர்த்த முடியாது இல்லைங்களா. இப்போ தொலை போட்டு சேர்த்துற அளவுக்கு அது பெரிய கல் கிடையாது, உருண்டையாக இருக்கும். இதெல்லாம் ஒரு பசையை வச்சு உண்டு பண்ணுங்கிறதுக்காக கடுசக்கர யோகம்னு சொல்லிட்டு ஒரு நாட்டு வைத்திய சித்த மூலிகை ஒன்று தயார் பண்ணி ஒன்று வச்சு உருவம் மாதிரி பண்ணி இது உள்ளே தான் இருக்குது. மேலே பூராமே தங்கம். இந்த சாலக்கிராமம் வந்து ரொம்ப சின்ன உருவமாக தான் இருந்திருக்கும். 1208ங்கிறது பெரிய திருமணிலாம் பண்ண முடியாது, சின்னதாக தான் இருந்திருக்கும். இது பூராமே தங்கம். அது வெளியே தெரிஞ்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இந்த கடுசக்கர யோகா அந்த நம்ம சொல்ல மாதிரி பெயிண்டிங் பூசின மாதிரி அந்த திரவியத்தை பூசி மறைச்சிட்டாங்க, கருப்பை மாற்றிட்டாங்க. தங்கம் மேனி வெளியே தெரியக்கூடாது, திருடர்கள் முகலாயர்கள் ஆட்சி காலத்தில் கொள்ளையடிச்சிருவாங்க அப்படின்ட்டு. ஓம் நம சிவாய.